காலை 6 மணி. சோலைவனத்தின் குளிர் இன்னும் வீட்டுக்குள் அப்படியே இருந்தது. ஜன்னல் வழியே வரும் மெல்லிய வெயில் கூட அந்த குளிரை விரட்டவில்லை. மீனா கண் விழித்தாள். பக்கத்தில் ராமு ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தான். எப்போதும் போல மீனா அவனையே சில நொடிகள் பார்த்தாள். அவள் மனதில் கோபம் இல்லை, ஒரு சின்ன வெறுமைதான் இருந்தது. தினமும் எஸ்டேட் வேலை, களைப்பு, வந்ததும் தூக்கம். எனக்காக கொஞ்ச நேரம் கூட பேச மாட்டேங்குறாரே என்ற ஏக்கம்தான் அது. நேற்று இரவு கூட அவள் ஏதோ சொல்ல வந்தபோது அவன் பாதியிலேயே தூங்கிவிட்டான். அவள் மனதில் இருந்த காதல், பேச வேண்டும் என்ற ஆசை எல்லாம் அப்படியே தங்கிவிட்டது. அவள் மெதுவாக எழுந்து போர்வையை சரி செய்துவிட்டு சமையலறைக்குச் சென்றாள். அடுப்பை பற்ற வைத்துவிட்டு ஆனந்த் தூங்கும் அறை பக்கம் எட்டி பார்த்தாள். ஆனந்த் இன்னும் தூக்கத்தில் இருந்தான். சென்னையில் இருந்து 2 நாள் முன்பு தான் வந்திருக்கிறான் ராமுவின் தம்பி கல்லூரி விடுமுறைக்காக. போர்வை சற்று கீழே இறங்கி குளிரில் லேசாக நடுங்கியபடி படுத்திருந்தான். அவன் முகத்தில் ஒரு குழந்தைத்தனம் இருந்தது. நேற்று மாலை அவன் அவளிடம் பேசிய விதம், அண்ணி உங்க சமையல் சூப்பர் அண்ணி, உங்க சேலை அழகா இருக்கு அண்ணி என்று சொன்ன சின்ன சின்ன பாராட்டுகள் எல்லாம் மீனாவுக்கு நினைவுக்கு வந்தன. ரொம்ப நாள் கழித்து யாரோ ஒருவர் அவளை கவனித்தது போல இருந்தது. அவள் முகத்தில் தானாக ஒரு புன்னகை வந்தது. அப்போது வாசல் கதவு தட்டப்பட்டது. லட்சுமி, மீனாவின் மாமியார், கையில் பால் சொம்புடன் உள்ளே வந்தாள். என்னடி மீனா, காலையில கோலம் போடாம அடுப்படியில என்ன பண்ற என்றாள் சிரித்தபடி. இதோ போறேன் அத்தை, பால் காய்ச்சிட்டு போலாம்னு என்றாள் மீனா. லட்சுமி பாலை வைத்துவிட்டு மெல்லிய குரலில், நேத்து இரவு நீங்க 2 பேரும் பேசின சத்தம் கேட்டுச்சு. ராமு கூட சிரிச்சு பேசினது ரொம்ப நாள் கழிச்சு கேட்டேன். அப்படித்தான் இருக்கணும் என்று கண்ணடித்தாள். மீனா வெட்கத்தோடு தலையை குனிந்து கொண்டாள். அது ராமு இல்லை அத்தை, ஆனந்தான் என்று சொல்ல நினைத்தாள். ஆனால் சொல்லவில்லை. சிரித்தபடி வெளியே போனாள். லட்சுமி ஆனந்தின் அறையை பார்த்தாள். போர்வை கீழே இருப்பதை பார்த்து அதை எடுத்து அவன் மேல் போர்த்திவிட்டாள். பாவம் குளிர்ல படுத்திருக்கான் என்று முணுமுணுத்தபடி வெளியே சென்றாள். சில நிமிடங்களில் ராமுவின் குரல் கேட்டது. அம்மா, இன்னிக்கு சீக்கிரமா பால் கொண்டு வந்துட்டீங்களா? ஆமாடா, உன் பொண்டாட்டி தான் எழுந்துட்டா, நீ தான் இன்னும் தூங்குற என்றாள் லட்சுமி. ஆனந்த் மெதுவாக கண் விழித்தான். மேலே மரக்கூரை, வெளியே குயில் சத்தம். நேற்றைய நினைவுகள் பளிச்சிட்டன. மீனா அண்ணியின் அழகான சிரிப்பு, அவள் கொடுத்த தேநீர், அவள் பேசும்போது கண்களை சுருக்கி சிரிக்கும் அழகு எல்லாம் அவன் மனதை நிறைத்தது. அவனுக்கு இந்த மலை ஊர் புதிதாக இருந்தாலும் மீனா அண்ணியின் அன்பால் வீடு போல தோன்றியது. ஏய் குட்டி, அழகா எழுந்துட்டியா என்று சமையலறையில் இருந்து மீனாவின் குரல் கேட்டது. அந்த குரலில் எப்போதும் இருக்கும் குறும்பு கலந்த அன்பு. ஆனந்த் முகம் கழுவிக்கொண்டு சமையலறைக்கு வந்தான். மீனா அடுப்பில் பால் கொதிக்க வைத்தபடி டீ வடித்துக் கொண்டிருந்தாள். இளஞ்சிவப்பு சேலை, தலையை சுருட்டி கட்டியிருந்தாள். சில முடிகள் கன்னத்தில் ஒட்டியிருந்தன. காலை வெயில் அவள் முகத்தில் விழுந்து அவளை இன்னும் அழகாக காட்டியது. மீனா டீ டம்ளரை நீட்டினாள். குனியும்போது அவள் சேலை முந்தானை சற்று நழுவியது. அவள் அதை சரி செய்தபடி புன்னகைத்தாள். என்ன குட்டி, அழகா இப்படி பார்க்குற? டீ ஆறிடும், சூடா இருக்கு குடிங்க என்றாள். ஆனந்த் டீயை வாங்கினான். அண்ணி, நேத்து இரவு முழுக்க எனக்கு தூக்கமே வரல. இந்த ஊர் குளிரும் உங்க கதைகளும் தான் மனசுல ஓடிட்டு இருந்தது என்றான். மீனா சிரித்தாள். எனக்கும் தான். நீ பாதியில தூங்கிட்டியேனுதான் கோபம். நான் கதை சொல்லிட்டு இருந்தேன், நீ குரட்டை விட்ட என்றாள் போய் கோபத்துடன். அவள் கை தற்செயலாக அவன் கையில் பட்டது. இருவரும் ஒரு நொடி அப்படியே நின்றார்கள். ஒரு மெல்லிய மின்சாரம் போல ஒரு உணர்வு. அண்ணி, இப்போ கொஞ்ச நேரம் நாம மட்டும் பேசிட்டு இருக்கலாமா என்றான் ஆனந்த் மெல்ல. மீனா சுற்றி பார்த்தாள். ராமுவின் காலடி சத்தம் கேட்டது. இப்போ வேண்டாம்டா, உன் அண்ணன் இருக்காரு, மத்தியானம் பேசலாம் என்றாள் கிசுகிசுப்பாக. ராமு தூக்க கலக்கத்தோடு வெளியே வந்தான். உயரமான உடல், தோட்ட வேலையால் உறுதியான தோற்றம். என்னடி முகம் சுருங்கி இருக்கு என்றான் மீனாவை பார்த்து. ஒண்ணுமில்லை, டீ ஆறிட போகுது குடிங்க என்றாள் மீனா. ராமு ஆனந்தை பார்த்து, டேய் நல்லா தூங்கினியா? இந்த மலை ஊர் குளிருக்கு போர்வை கூட பத்தாது என்றான். ஆமா அண்ணா, நல்லா தூங்கினேன் என்றான் ஆனந்த். ஆனால் அவன் கண்கள் அடிக்கடி மீனாவைதான் பார்த்தன.
ராமு கடிகாரத்தை பார்த்தான். நேரம் ஆயிடுச்சு, நான் எஸ்டேட்டுக்கு கிளம்பணும். மீனா, நீ ஆனந்துக்கு ஊரை சுத்தி காட்டு என்றான். மீனா உடனே, சரி, நானும் கடை வரைக்கும் போகணும், நாங்க 2 பேரும் சேர்ந்து போறோம் என்றாள். அவள் குரலில் ஒரு துள்ளல் இருந்தது. ராமு தோளில் தட்டிவிட்டு கிளம்பினான். ராமு போனதும் வீடு அமைதியானது. மீனாவும் ஆனந்தும் ஒருவரை ஒருவர் பார்த்தார்கள். போகலாமா அண்ணி என்றான் ஆனந்த். இப்பவே வா என்றாள் மீனா, கண்களில் ஒரு புது வெளிச்சத்துடன். இருவரும் வெளியே நடந்தார்கள். சோலைவனம் விழித்துக் கொண்டிருந்தது. வாசலில் கோலம், துளசி மாடத்தில் விளக்கு, பெண்கள் வாசல் தெளித்துக் கொண்டிருந்தார்கள். மெல்லிய பனி இன்னும் விலகவில்லை. மீனாவின் இளஞ்சிவப்பு சேலை காற்றில் மெல்ல அசைந்தது. நடக்கும்போது அவள் கொலுச்சு சத்தம் கேட்டது. ஆனந்த் அவள் அருகில் நடந்தான். அவ்வப்போது அவர்கள் தோள்கள் உரசிக்கொண்டன. ஒவ்வொரு உரசலிலும் இருவருக்கும் ஒரு இனம் புரியாத சிலிர்ப்பு. இது எங்க தோட்டம், இங்கே தான் தேயிலை நிறைய இருக்கு, அந்த பக்கம் தான் கோயில் என்று மீனா கதை சொல்லியபடி வந்தாள். ஆனால் அவள் பேச்சை விட அவள் சிரிப்பு தான் ஆனந்தை அதிகம் கவர்ந்தது. அண்ணி, இந்த ஊர்ல எல்லாரும் இவ்வளவு அழகா இருப்பாங்களா என்றான். மீனா சிரித்தாள். ஏன், யாரை பார்த்து கேக்குற? என்னை பார்த்தா உங்கள மாதிரி யாரும் இருக்க மாட்டாங்க அண்ணி, உங்க கூட இருக்கும்போது மனசு ரொம்ப நிம்மதியா இருக்கு என்றான் ஆனந்த் உண்மையான குரலில். மீனாவின் கன்னம் சிவந்தது. அவள் தலையை குனிந்து கொண்டாள். போதும்டா, ரொம்ப புகழாத என்றாள். சிறிது நேரத்தில் அவர்கள் ஒரு சிறிய ஓடையை அடைந்தார்கள். மலையில் இருந்து வரும் தெளிவான நீர். அருகில் ஒரு பெரிய ஆலமரம், அதன் கீழ் ஒரு பெரிய கல். மீனா அந்த கல்லில் அமர்ந்தாள். சேலையை சற்று தூக்கி கால்களை மடக்கி அமர்ந்தாள். குளிர்காற்று அவள் முகத்தை தழுவியது. ஆனந்த் அருகில் அமர்ந்தான். கொஞ்சம் இடைவெளி விட்டு பிறகு மெதுவாக நெருங்கி அமர்ந்தான். குளிருதா அண்ணி என்றான். குளிருது, ஆனா உன் பக்கத்துல இருந்தா கொஞ்சம் இதமா இருக்கு என்றாள் மீனா அவன் கண்களை பார்த்து. ஆனந்த் தைரியமாக அவள் கையை பிடித்தான். மீனா தடுக்கவில்லை. அவள் விரல்கள் சில்லிட்டு இருந்தன. அவன் உள்ளங்கைக்குள் அவள் கையை வைத்து மெதுவாக சுடேற்றினான். இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்தார்கள். மீனாவின் உதடுகள் லேசாக துடித்தன. ஆனந்த் மெதுவாக அவள் கன்னத்தை தொட்டான். அண்ணி, என்னால உங்கள பார்க்காம இருக்க முடியல என்றான். மீனா கண்களை மூடினாள். ஆனந்த் மெதுவாக அவள் நெற்றியில் முத்தமிட்டான். அது ஆசையான, மென்மையான முத்தம். மீனா முதலில் தயங்கினாலும் பிறகு அவன் தோளில் சாய்ந்து கொண்டாள். இருவரின் முத்தம் ஆழமானது. அது உடல் சார்ந்தது இல்லை, மனம் சார்ந்தது. நீண்ட நாள் தனிமையில் இருந்த 2 மனங்கள் ஆறுதல் தேடிக்கொண்டது போல இருந்தது. ஆனந்தின் கை அவள் இடுப்பை மெதுவாக அணைத்தது. மீனாவின் தலை அவன் மார்பில் இருந்தது. அவள் இதய துடிப்பு அவனுக்கு கேட்டது. கொஞ்ச நேரம் அப்படியே இருந்தார்கள். குளிர்காற்றில் அவர்களின் சூடான மூச்சு கலந்தது. திடீரென வானம் இருட்டியது. பலமான மழை கொட்ட ஆரம்பித்தது. ஐயோ, மழை என்று மீனா எழுந்தாள். இருவரும் கையை பிடித்தபடி ஓடினார்கள். மழையில் நனைந்தபடி சிரித்துக்கொண்டே ஓடினார்கள். மீனாவின் சேலை முழுவதும் நனைந்து உடலோடு ஒட்டியிருந்தாலும் அவள் அதை பற்றி கவலைப்படவில்லை. ஆனந்த் அவளை பார்த்து சிரித்தான். வீட்டுக்குள் நுழைந்ததும் மீனா கதவை சாத்தினாள். இருவரும் மூச்சு வாங்க நின்றார்கள். மீனாவின் முடியில் இருந்து தண்ணீர் சொட்டியது. ஆனந்த் அருகில் வந்து அவள் முகத்தில் இருந்த மழை துளிகளை தன் கையால் துடைத்தான். அண்ணி, நீங்க மழையில இன்னும் அழகா இருக்கீங்க என்றான். மீனா வெட்கத்துடன், போதும்டா, எனக்கு குளிருது என்றாள். ஆனந்த் அவளை மெதுவாக இழுத்து அணைத்தான். அது இறுக்கமான, பாதுகாப்பான அணைப்பு. மீனாவும் அவனை இறுக்கமாக கட்டிக்கொண்டாள். அவள் முகத்தை அவன் மார்பில் புதைத்து கொண்டாள். அந்த அறையில் மழை சத்தம் மட்டும் தான் கேட்டது. வெளியே உலகம் மறந்து இருவரும் தங்கள் காதலை, தங்கள் ஏக்கத்தை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொண்டார்கள். வார்த்தைகள் இல்லாத காதல், கண்களால் பேசிய காதல். மீனா மெல்ல நிமிர்ந்து, குட்டி அழகா, இது தப்பா என்றாள். இல்லை அண்ணி, இது தப்பு இல்லை, இது அன்பு. யாரும் கொடுக்காத அன்பை நான் உங்ககிட்ட பார்க்குறேன், நீங்களும் என்கிட்ட பார்க்குறீங்க, அவ்வளவு தான் என்றான் ஆனந்த். மீனா கண்களில் கண்ணீர் வந்தது. ஆனால் அது சந்தோஷ கண்ணீர். அவள் மீண்டும் அவன் தோளில் சாய்ந்து கொண்டாள். வெளியே மழை இன்னும் பெய்து கொண்டிருந்தது. உள்ளே 2 இதயங்கள் மெதுவாக ஒன்று சேர்ந்து கொண்டிருந்தன. தொடரும்.